நல்லா இருக்கணாங்க. ஏங்க எல்லா பிள்ளை குட்டிகளை பூரா போர்டில் கையை கொடுத்து கையில் கொடுத்து நண்டுலேருந்து பூச்சாவிலேருந்து மானசாவிலேருந்து அம்புட்டு பேர் எடின்றுவேன். அம்புட்டு பேர் உருண்டு ஓடுவாளுங்க. இல்லைன்னு லஞ்சம் கேட்பாளுங்க. லஞ்சம் நல்லா தரேன்னா நல்லா தெரியுது. லஞ்சம் கேட்பாளுங்க. ஒருத்தருக்கு லஞ்சத்தை கொடுத்துட்டு கேமரா எடுப்பேன் பார்த்துங்க. இப்போ ஸ்டாண்டு வாங்கிட்டேன். அது வாட்டுக்கு நிற்கிது நல்லா மனுஷன் மாதிரி இப்படி நின்று இப்படியே அவங்க எடுக்கிறேன். நீ பேசுடி எத்தனை மணி நேரம் இருந்தாலும் பேசுடிண்டு பரவாயில்ல. எப்படி பற்றிலாங்க காலம் கலிகாலமாகி போச்சு. இல்லை கேமரா போச்சு. சரி வாங்க நம்ம கதைக்கு வருவோம். ஏங்க இன்னைக்கு கயலுக்கு செக்கப்புக்காக போயிருந்தோம் ஆஸ்பத்திரிக்கு. ஆஸ்பத்திரி செக்கப் பண்ணி பார்த்துட்டு பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையாரு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ எப்போ வளகா போடுறது இது இதெல்லாம் பேசுவோம்லங்க. அதே மாதிரி பேசுகிறப்ப நாத்தனா சொல்லுது, நான் இப்போ 9வது மாதம் வளகா போட போகிறேன்னுச்சு. நான் சொன்னேன் கையில் 7வது மாதமே மிளகா போட்டுடி. அப்போத்தான் சலக்குன்னு கை நிறைய வளைவியை போட்டுக்கிட்டு நல்லா குழு நம்ம அடுக்கிறக்கலாம். 9வது மாதம்னா ஒரு சில பேருக்கு இடுப்புலி வந்து பிள்ளை பெற்றுறாங்க. நாளைக்கு வளகா போட்டு இன்றைக்கி பெற்றுறாங்க. இல்லாட்டி வளகாப்போ அன்னைக்கு பெற்றுக்கிடுறாங்க. அதனால ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால என்ன செஞ்சிடும் 7வது மாதம் போட சொல்லாமாவே அப்படின்னு நாங்கள் அவங்கள வச்சுக்கிட்டே தான் சொல்கிறேன். அதுக்கு ஏமா அத்தை சொல்கிற மாதிரி 7ஆம் மாதமும் போட்டுருவோம் அப்படின்னு கையில் சொல்கிறேன். ஐயா அவள் சொல்கிறத கேட்காத, அவள் வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டாங்க. நாத்தனா எனக்கு சங்கட்டமாக போச்சு. வீடியோ எடுத்து சம்பாதிக்கிறதுக்கா அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீ கேட்குறியா அப்படின்ட்டா. அப்படியே சங்கட்டமாக போச்சு பார்த்துக்குங்க. இப்படி சொல்லலாமா? என்ன சம்பாத்தியம் பெரிய சம்பாத்தியம். விசேஷங்களை வீட்டு எல்லாம் விசேஷங்களை எடுத்து காட்டுறதுக்கு காரணம் நெசமாகவே சொல்கிறேன். ஒரு பொம்பளையாக இருக்கிறவா வேலை வெட்டி இப்படி வேலை வெட்டி பார்த்துக்கிட்டு ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாமல் எத்தனையோ பொம்பளையும் வீட்டில் இருப்பாங்க. ஆம்பளை ஆளுகளை அனுப்பி விட்டுக்கிட்டு இல்லாட்டி இப்போலாம் பூரா ஆன்லைனில் காசு அனுப்புகிறாங்க. யார் இப்போ விசேஷ வீட்டுகளுக்கு போகிறாங்க அது மாதிரி அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஊருக்கு கிளம்பிட்டேன். அதோட எங்கள் வீட்டுக்காரர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகுது. சரி அவர் வர வரைக்கும் கொஞ்சம் பேசிட்டு நம்ம போவோம் அப்படின்னு தான் உட்காந்து. அப்படி பல வாக்கில் இருக்குது. அப்படி இருக்கிறத விட்டுவிட்டு இப்படி சொல்லிருச்சு என் நாத்தனா. அப்போ நான் ஏங்க உங்கள் வளகாப்பு கூட நான் வரலை, வீடியோ எடுக்கிறதுக்காக சொல்கிறேன்னு சொல்லாது. அவள் முத தலைப்பிரசவம் அந்த இதுகள்லாம் அனுபவிக்க முடியாமல் சில பேர் வந்து 9ஆம் மாதம் போடையில் குழந்தை பிறந்துருக்கு. அதனால தான் நான் சொன்னேன். நீங்கள் இந்த மாதிரி தண்ணி வார்த்தை சொல்லாது. விசேஷத்துக்கு என்னமோ சொல்கிறாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு எடுத்து போடுறாங்க அப்படி சொல்லாது. அப்படி நான் எந்த ஒரு விசேஷத்தையும் பணத்துக்கு சம்பாதிக்கிறன்றதுக்காக எடுத்து போடுறதே கிடையாது. பணம் இதில் வர்றது உண்மைதான், அது இல்லைன்றல. ஆனால் மக்கள் பார்க்குறவங்க ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே நம்மளும் ஏற்றா நல்லா இந்த பிள்ளை நல்ல விசேஷ வீட்டில் போய் இந்த இலையை எடுக்க தவையை எடுக்க வேலையை பக்கம் வெட்டிய பக்கம் சொந்த வந்தோட சிரிக்க விளையாட நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்மளும் போகணும் தான். இந்த வட்டம் கல்யாணம் நம்ம சொந்தக்கார வர வச்சா நம்மளும் போகணும். சேலையை கட்டி சட்டையை கட்டி பூ வச்சு நம்மளும் கை நிறைய வளைவியை போட்டு போகணும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துக்குத்தே அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டாகுன்றதுக்காகத்தே. அப்புறம் வேலை வெட்டி பார்க்குறதுக்கு நல்ல குழுமையா ஆஹா நம்ம ஓமட்டாட்டம் இந்த பொம்பளையெல்லாம் எப்படி நல்லா போய் நல்லபடிய விசேஷங்களை சிறப்பிக்குது அப்படின்னு பார்த்து சந்தோஷப்படுவீன்றதுக்காகத்தே அதெல்லாம் நான் எடுத்து போடுறது. என் நாத்தனா அந்த இப்படி ஒரு வார்த்தை சொல்லுது. திடீர்னு மனுஷக்க மாறிடுறாங்க பார்த்துக்கோங்க. நல்லாத்தே இருக்காங்க, திடீர்னு மாறிடுறாங்க. நானும் சில நேரம் நல்லா பேசுவேன், சில நேரம் கொதகட்டத்தனமாக பேசுவேன். நம்மளுக்கு எதுக்கு அவங்க பிள்ளை எப்பவும் போடுறாங்க போட்டு வாண்டு விட்டா போக போகிறோம். ஒன்றும் சொல்லலைன்னா பேசான்னு வீட்டில் இருக்க போகிறோம். என்ன வாயை வச்சுக்கிட்டு நானும் சும்மா இருக்கல, எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த வார்த்தை. பேசாண்டு இருக்கவும் தானே. அதுக்கு தான் இப்போலாம் போய் கையில் போய் பார்க்க போனதெல்லாம் எடுத்து அதுக்கிட்ட போடலை. வீடியோவை போட்டால் நீ அங்கேருந்து செய்கிறத பூரா எங்கள் பிள்ளைக்காக செய்கிற, நீ வீடியோவில் காட்டுறதுக்காக செய்கிற அப்படின்றவாங்க. இது என்னத்துக்கு அப்படின்றத எதையுமே காட்டாமல் கையில் போய் பார்த்துட்டு வரேங்க மாங்காயை வாங்கிட்டு போகிறேங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டிட்டு போடும். நம்ம மனசாட்சிக்கு தெரியுமுங்க. நம்ம மனசில் என்ன ஓடுது வீடியோவுக்காக பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை, நெசமாகவே நம்ம என்ன அப்படின்றது கடவுளுக்கும் நம்ம மனசாட்சிக்கு தெரியும். நான் பண்ணுறதே வீடியோவை எடுத்து போடுறேன்னு தவிர வீடியோவுக்காக ஒன்றை உருவாக்கி நான் பண்ண கிடையாது. என்னென்ன நடக்குதோ அதை நான் வீடியோவில் சொல்லிட்டு போகிறேன், அவ்வளவுதான். நான் ஒரு விஷயத்தை நடக்காமே நடக்கிற மாதிரி காட்டி வீடியோவை போட்டேன்டத்தே அது பணத்துக்காக. என்ன நான் சொல்கிறது, நடக்கிற விஷயத்த அப்படி போகவே எங்கள் நாற்று நம்மளுக்கு வளகாப்புங்க வாங்க அப்படி சோறு வைக்கிறது தண்ணி வைக்கிறது வளகாப்பு போடுறத இதெல்லாம் எடுத்து போடுறது என்ன அதெல்லாம் சாதாரணமாக தானே. அதுக்கு அப்படி சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க. அப்போ என்ன செய்யறது, அதில் வேறு சொல்லிக்கிறாங்க பாதி சம்பளம் எங்களுக்கு கொடு அப்படின்றாங்க. இதில் என்ன லட்சக்கணக்கிலையா வருது, பாதி சம்பளத்தை இருந்தாங்க நாத்தனார் உங்களுக்கு ஏதோ 10,000 ஒரு 15 வருமுங்க, 5,000 10,000 வருமுங்க. அப்படித்தே ரொம்பலாம் இதில் வருமானம்லாம் வராது. சும்மா சொல்கிறாங்க லட்சக்கணக்கில் வாங்குறாங்க கோடிக்கணக்கில் வாங்குறாங்க. அப்படிலாம் எனக்கு வரல, எனக்கு தெரிஞ்சு வந்துச்சுன்னா நான் சொல்லிடுவேன் உண்மையை. எண்ணத்துக்கு அப்படிலாம் போய் வச்சுக்கிற மாட்டேன். சும்மா ஓரளவுக்கு வரும், எனத்தையும்
கையில் கண்டது ஒரு வீட்டு செலவுக்கு ஒரு பிள்ளை பீஸு கட்டுறதுக்கு என்னத்தையும் நம்ம வாட்டுக்கு சாப்பிட்றோம், உட்காடுறோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம். நம்ம மக்களே நல்லபடியாக இருங்க அப்படின்னு நான் வாழ்க்கை வாழ்கிறதையும் ஒரு என்னத்தையும் சிக்கனமாக பொழப்பு பிள்ளைங்க பொம்பளையை பிறக்கிறவங்க சிக்கனமாக இருக்கணும் அப்படின்றதையும் எடுத்து சொல்கிறதுனால நல்லது. என்ன ஒரு 4 மனுஷனுக்கு நல்லது சொன்னது மாதிரி ஆச்சு. அந்த நல்லது சொன்னதுக்கு கடவுள் படி இழந்தாப்புலாச்சு. இதைத்தான் நான் நினச்சிக்கிடுவேன். கண்டபடி அப்படி ஆயிரணும் இப்படி ஆயிரணும் பெரிய கோடீஸ்வரனி ஆயிரணும் தாடி இதில் சம்பாரிச்சு கொட்டுரு அவருக்கே நம்ம பேசிட்டே இங்கே சம்பாரிச்சு கொட்டுறான் அப்படின்னு இப்படிலாம் நினைக்காதீங்க. சொந்தங்களே ஆத்தா சொந்தங்களே உங்களோட தள்ளி ஓட முடியல ஒட்டி வர முடியல என்னதையான் செய்கிறது. அதுக்கு இன்னொரு 4 நாளாக இருக்குது. ஏத்தா என்னை வீடியோ காட்டாதத்தா அப்படின்னு ஒதுங்கி ஓடிடும். அப்படி கூட போயிட்டா கூட பரவாயில்ல. ஏன் பேச மாட்டேன்றிய வாங்க அப்படின்ற ரொம்ப இழுக்கிறோம். என்னை வீடியோவில் காட்டாதண்டா எப்படியா பட்டாவில் இருந்தாலும் சரி காட்ட மாட்டேங்க. எதுக்கு அப்படி செய்யக்கூடாது. நம்ம வீடியோவில் மீடியாவில் பேசுகிறது நம்மளுக்கு ஒரு இதாக இருக்குன்னு பேசுகிறதுக்காக எல்லாத்தையும் காட்ட முடியுமா அப்படின்னு இருந்துடலாம். இவங்க நல்லாத்தையாக இருந்தாங்க திடுதுப்புட அப்படி சொல்லிவிட்டாங்க. என் மனசு ரொம்ப வருத்தமாச்சு போச்சு. நீங்கள் கமாண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அவங்களுக்கு கமாண்டெல்லாம் படிப்பாங்க. கையில் அம்மா சொன்னது கரெக்டா அப்படி சொன்னது என்ன ஆத்தனாரு அப்படி சொல்லக்கூடாதுல்லங்க. சங்கட்டமாக போச்சு எனக்கு. நான் சொல்லிட்டேன் அந்த இடத்துலையே ஏங்க நான் கையில் வளகாப்புக்கு நான் வரவே இல்லை. உங்கள் அண்ணனை அனுப்பி விட்றேன் நல்லபடியாக வளகாப்பை போடுங்க. என் மருமகளை எங்கே இருந்தாலும் நல்லபடியாக இருக்கேன்னு எங்கே இருந்தாலும் வாழ்த்துட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன். கையில் மாமியா நல்லா படிச்சுங்க. உண்மையிலே சொல்கிறேன். இப்போ பெருமைக்காக சொல்லலை. கையில் மாமியா கையில் கட்டி கொடுத்ததுனால தான் கையில் மாமியாவே எங்களுக்கு தெரியும். இல்லைன்னா அவங்க யாருன்னு தெரியாது. சொந்தக்காரவங்க கிடையாது. ரொம்ப தூரத்து சொந்தக்காரவங்க. அண்ணா அவங்க பொண்ணு கட்டினதுனால தான் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்க சொல்லுவாங்க எடுத்தா எல்லாத்தையும் எடுத்து போடுத்தேன், வீட்டை எடுத்து போடுத்தேன், அடுப்படி எடுத்து போடுத்தேன், அதனால என்ன போடுத்தா அப்படின்வாங்க. அப்போ எடுத்து போட சொல்கிறவங்க நல்ல மனுஷன் எடுத்து போடாதுன்ற கெட்டவங்களா அப்படின்னு கேட்காது. அப்படி சொல்கிறதுக்கு மனசு வேணும்ல. அது சொல்கிறதுக்கு மனசு வேணும்ல. கூட பிறந்த நாத்தனா நம்ம அண்ணன் முண்டாட்டி ஒரு 10 சம்பாரிச்சு நல்லா இருந்தால் நம்மளுக்கு தான் செய்ய போகிறாங்க. என்ன அவங்க நம்ம அண்ணன் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஏங்கதாங்கல்ல ஓடியாந்து நம்ம அண்ணன் அவளுக்கு உதவும். நம்ம அண்ணன் முண்டாட்டி ஓடியாந்து அவளுக்கு செய்வாங்க. அப்படின்றது இல்லாமல் வளகாப்பு எடுத்து போட்டு சம்பாதிக்கிறதுக்கு திருடாகும் தத்தை அவ வச்ச கேட்குறியான்றாங்களே. அவங்க பொண்ணு கொடுத்ததுனாலதான் அவங்கள தெரியும். எடுத்து படுத்தேன்னு வம்பா சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களும் சொன்னாங்க இங்கே வருது நம்ம வீட்டுகள் எடுத்து போடுற சரி இது மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க அவங்க சங்கடமாக நினைக்க மாட்டாங்க. ஐயோ ஏன் அப்படி சொல்கிறீங்க? எடுத்து போடட்டும்னே ஸ்க்ரீனை பூரா எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன். எடுத்து போடட்டும் இல்லை போடுத்தேன் எல்லாத்தையும் அப்படின்னாங்க. நல்ல மனுஷி கையில் மாமியா ஒருத்தவங்களுக்கு மாமியா நல்ல தாய் மாதிரி வச்சுறாங்க. அதே மாதிரி தாய் மாதிரி கையலுக்கு அப்படி எல்லா சாமானும் ஆண்டவன்ட்ட 50 கொண்டுக்கிட்டு அப்படியே கொண்டு வந்து வீட்டில் வந்து இறக்குறாங்க. காய்கறியிலேருந்து அம்புட்டோம் மய அப்படி தலைமையன் குடும்பத்தை தாங்கி நின்றவைய வெளிநாடு போய் சம்பாரித்து குடும்பத்துக்கு நல்லது கெட்டது நல்லபடியாக பார்த்தவையா. அதனால பார்த்துக்கோங்க மாமியாவும் மயனுக்கு நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு நல்லா கையில் பார்த்துக்கிட்டு நல்ல நகரத்துலாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக இருக்காங்க. கையலுக்கு நல்ல ஒரு குடும்பம் நல்ல ஒரு வாழ்க்கை நல்லா இருப்பா. என் மருமகளும் என்னைய மாதிரியே வெள்ளந்தியா அப்புறம் அவள் அம்மா வச்ச கொஞ்சம் கேட்க மாட்டாள். இப்போ நான் இருக்கேன் எங்கள் அம்மா வச்சா நான் கேட்க மாட்டேன்னா எங்கள் அம்மா வருஷம் அடுத்த வருஷம் கேட்டால் எங்கள் அம்மா வருஷம் தான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் கையில் சொல்லுவாள். அதனால அவன் மேலே குத்தம் கிடையாது. அவன் மேலே எனக்கு கோபமும் கிடையாது. நல்ல மனுஷி கையில் நல்லா இருப்பாள். என்றைக்கும் நல்லா இருக்கட்டும். எனக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்களே எங்கள் அம்மா வந்து இது ஏங்காய் பொட்டு வைக்கல தோடு ஓடலை தோடு பொட்டு வைக்காமல் இருக்காங்க வயலை கையில் வளைய போடாமல் இருக்காங்க. எங்கள் இதுகளில் வந்து கணவர் இறந்து போயிட்டாருன்னா அதெல்லாம் போட மாட்டாங்க. அந்த காலத்தில் இருக்கிறவங்க இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே போடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது நான் ரைட்டுட்டேன். எங்கள் அப்பா சொல்லுவார் இந்த வாரு புருஷன் இறந்து வச்சு பார்த்தியா குமரி மாதிரி எல்லாம் போட்டு கொடுத்துட்றா அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். போகையில் வரையில் பொம்பளை. ஐயோ ஏன்ப்பா அப்படி சொல்கிறீங்க? அவங்க இஷ்டம்ப்பா அப்படின்ட்டுவேன் நான். பட்டம்டா எதிர்த்து பேசாதம்டா அப்படின்னு என்னை வைவேன். அப்படி சொல்கிறதுனாலையோ என்னமோ எங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறமா ஐயம்மா அதெல்லாம் வைக்கலாமா விடுமா அப்படி இதெல்லாம் நம்ம மனசாட்சி தான்மா அப்படின்னு என் தங்கச்சிலாம் சொன்னதுக்கு இல்லத்தே அடுத்தவங்க ரோட்டில் நடந்து போயிலேயே நம்ம அப்பு அப்படி சொல்லுவார். இன்றைக்கி அவர் இறந்ததுக்கப்புறம் நான் போட்டு போனேன்னு வச்சுக்குவேன் என்னே 4 பேர் அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்படின்ட்டு எங்கள் அம்மா எதையுமே போடாது. தோடு கூட பார்த்துங்க ஒரு பழைய தோடை போட்டு கிடச்சி எனக்கு சிமிக்கியும் தோடுமா எடுத்து கொடுத்துச்சு எங்கள் அம்மா. அந்த தோடில் சிமிக்கியை அப்படியே மாட்டலை பண்ண சொல்லிவிட்டு அப்படியே கல்லுத்தோட எங்கள் அம்மாவுக்கு போட்டு விட்டேன். பார்த்து அப்படியே போட்டு எங்கள் அம்மா அந்த கல்லுத்தோட அது பண்ணி கொடுத்தியா தெரியும் உனக்கு பண்ணி போட்டுருந்துச்சு எனக்கு பண்ணி போட்டானே எனக்கு என் பிடிச்சி பண்ணி போட்டது இந்த தோடு இருக்குப்போ நீ போட்டுக்கோ அப்படின்னு அந்த கல்லுத்தோட எங்கள் ஆத்தாவுக்கு போட்டு அந்த மாட்டலை போட்டு விட்டேன். ஆமாம் ஆத்தா நல்லா இருக்கணும்ல பார்க்குறதுக்கு. அப்படி வைக்காது வைகின்றாலும் வைக்காது எங்கள் ஆத்தா வேணாத்தே என்னத்தே எல்லாம் முடிஞ்சு வச்சுட்டு எனக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் பொட்டு போட நல்லா சந்தோஷமாக 100 வயசுக்கு இருந்தீங்கன்னா போதுமுத்தேன்டே எங்கள் அம்மா சொல்லுங்க. அப்படித்தான் தாய் தன்னை இழந்து பிள்ளைகளை வாழ வைக்கிறவ தான் தாய் எந்த உலகத்துலேயுமே.
உலகம் பூரா அப்படித்தான். தான் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பிள்ளை நல்லா இருந்துடணும் அப்படின்னு நினைக்கிறதாயி தான் இருப்பாங்க. அப்படித்தான் ஏந்தாயி. ஆமாம், எல்லாரும் சொல்லியிருந்தியே பொட்டு வச்சான் அம்மா, கைக்கு வளைவு போட்டானு. ஆமாம், இப்படித்தான் இருக்குது எங்கள் அம்மா. நகையை கலட்டி போட்டால் கூட வேணாத்தேண்டு, ஒத்த செயினுக்கு மேலே வேணாம். அதில் என் புருஷன் கயிறு போடுறது, அந்த கயிறு இருந்தால் அதுவும் தேவையில்லை. ஏண்டா நான் வாழ்ந்த வாழ்க்கை மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் நல்லபடியாக மக்கமாரு நல்லபடியாக இருந்தால் போதும். ஏமா அப்படி சொல்லாத, நாங்கள் கழுத்து நிறைய போட்டுக்கிட்டு நீ ஒத்த சக்கலி ஓடலேண்டா எப்படி அப்படி சொல்லாத அப்படின்னு ரொம்ப கலட்டி போட்டு விடுவேன். என் தங்கச்சி ரொம்ப கலட்டி போட்டு விடுவா. போதுபடி அடி போதுபடி, நீங்கள் கொடுக்குடி அப்படின்னு எங்கள் அம்மா கத்திருக்கிறேன். அப்படி என்ன பெத்தாத்தா பிள்ளையும் நல்லா இருக்கட்டும் அப்படிதான் என்னைக்கு நினைக்கும். இப்போ விசேஷத்துக்கு கிளம்பிட்டே போய் காசு வாங்கிட்டு வரணும், சம்பளம் வாங்குறதுக்கு போச்சு காணும். வாரத்துக்கு ஒரு தடவை தான் சம்பளம் தருவாங்க. வாங்கிட்டு வந்துடுறதே ஒரு சடங்கு வீட்டில் சும்மா ஏதாச்சும் ஒரு பழங்கண்ணியாச்சும் வாங்கிட்டு போகணும்ல, அதுக்கு தான் போச்சு இன்னும் காணும். அதோட சரி அது வருக்குள்ளே ஒரு 2-3 வார்த்தையை பேசி விடுவோம், மக்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு நம்ம மன கஷ்டத்தை அப்படின்ட்டு கையில் அம்மா பேசுனதில் எனக்கு உண்மையிலேயே மனசு கஷ்டமாக போச்சு. அப்படி கஷ்டமாக போச்சு ஒரு நாள் 2 நாளே இந்த சொல்லிவிட்டேன்னா என்ன ஃபோன் அடிச்சு அடியலை அப்படின்ட்டு ஃபோன் அடிச்சிருவாங்க. அதை கொஞ்ச நேரம் அப்படியே பேசி பொழுது போய்க்கிடுவேன். சண்டையே நடக்க மாட்டேன், நிமிஷம் மறந்துடுவேங்க. சண்டை சத்தம் போட்டாலும் நிமிஷம் மறந்துட்டு கும்புற நாத்தனா கும்பிட்ற மாதிரி நின்று ஓடிடுவேன். ஐயோ பேகண்டவளாக இருக்கலே சீமா முண்டாட்டி, ஒரு நேரம் அப்படி பேசுகிறேன் ஒரு நேரம் இப்படி பேசுகிறேன்னு நினைப்பாங்க. கோவம் வர நேரம் பேசி விட்டு போடுவேன், கோவம் முடிஞ்சு வச்சுன்னா அப்படி மறந்துடுவேன். இதே என் குணம். சரி விடுங்க, மனசில் பிறந்த ஊரை மண்ணுக்குள்ளே தானே வைப்போகிறோம், என்னத்தையும் கட்டி அள்ளிக்கிட்ட வைப்போகிறோம். அப்படித்தான் யூடியூப்பில் கொஞ்சம் பேர் எனக்கு ஆரம்ப நிலக்கட்டத்தில் எனக்கு கொஞ்சம் பேர் தெரியும் பார்த்துக்குங்க. அவங்ககிட்டயும் அந்த மாதிரி தான் நானும் ஓடி போய் பேசுறது. ஒரு கமாண்ட் பஸ்ஸில் என்ன பேசிக்கிட்டு தானே ஏக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோம்னா ஐயோ உடனே எனக்கு பிடிக்காது போ அப்படின்னு. சாக்கடை நீ ஒரு சாக்கடையில் கால் வச்சா எங்கே காலுக்கு நினச்சி போயிருப்பாங்க. சாக்கடையா நான்? ஆமாம், கருப்பாக இருக்கிறதுனால சொல்கிறாங்களோ, குணமணத்தில் சாக்கடைன்னு என்னையே சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், என் ஜீவானுக்கு என் குடும்பமும் நான் எப்படி ஓட்டுறேன்னு எனக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தெரியும், சொந்த வந்ததுக்கு தெரியும். என்னை அவங்க சாக்கடைன்றாங்க. ஒரு நரி அக்கா, அவங்க பேர் நரி. சாக்கடையை பார்த்தா ஒதுங்கி ஓடணும், துஷ்டனை கொண்டா தூர விலகணுன்றாங்க. நான் என்ன நினைப்பேன் தெரியுமா, ஆரம்பத்தில் யூடியூப் ஆரம்பிக்கல நமக்கு தெரியாமல் இருக்கையில் அவங்கெல்லாம் பேசி நம்மளோட பழகினவங்களே ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கா, ஏக்கா நல்லா இருக்கீங்களான்னு பேசிக்கிட்டு இருக்கா. அங்கே போய் நம்மனுக்கு அம்மன் ஓடுறது, ஏக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் வச்சுக்க உங்களை பார்த்து அப்படின்னு நான் ஓடிடுவேன். அதை பார்த்துட்டு ஐயோ இந்த உலகத்தில் வடித்து பிடிக்கிறது என்ன, நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு தாலி கட்டி குடும்பமாக எடுத்து வாழ போகிறோம். ஐயோ உன்னையே பிடிக்காது அங்கிட்டு போத்தாண்டா, என்னத்தையே பார்த்த இடத்துல நல்லா இருக்கீங்களா. இந்த வீடியோவில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காது, உன்னை எனக்கு பிடிக்காது அடியே உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு வீடியோ வேற எனக்கு ஒருத்தர் பார்த்துட்டு வந்து உடனே வீடியோ போட்டிருக்காருன்னு என் நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் போய் பார்த்தேன், ஆமாம் சிரிப்பாக இருந்துச்சு எனக்கு. அது அக்கா நினச்சி இங்கே எனக்கு ஒருத்தவங்களை மட்டும் பிடிக்காதே பிடிச்சி என்ன செய்ய போகிறா, புள்ள குட்டியாக பரப்புறோம் நம்ம 2 பேரும். நிறையக்கா சும்மா இருங்க, நீங்கள் வாட்டுக்கு சேனலில் நடத்துங்க, நான் வாட்டுக்கு நடத்துறீங்க. அதுவும் பார்க்கல நல்லா இருக்கல இப்போ எங்கனையாவது உங்களை சந்திச்சிடுறேன், நேரடியாகவே சந்திச்சிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்துடுறேன், ஏக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னா நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு தான் சொல்லுவீங்க மனசுக்குள்ளே இருந்தாலுமே. அவ்வளவுதே அப்படி சொல்லிட்டு போக முடியாது. கிண்டல் கேலி அடிக்கிறோம்னு நினைக்காதீங்க, அது என்னோட பேச்சே அப்படித்தான் இருக்கும், கிண்டல் அடிக்கிற மாதிரியே. எங்கள் சொந்தக்காரங்களே அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ நாத்தனாவை பார்த்துட்டு பேசவே மாட்டேன், திடீர்னு பார்த்துட்டு கும்புற மாதிரியே கும்புறத்தே அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. பார்த்தியா நக்கலுக்கு கிண்டல் பண்ணுற சாமனை சீமை மாட்டேன் நீ கிண்டல் பண்ணுறாங்க. உண்மையிலே கும்பிடுறேன் நான், அதை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. அதே மாதிரி தான் உண்மையிலே உங்களை நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்குறேன். நீங்கள் தான் அங்கிட்டு போ, என்கிட்ட பேசாத, உங்ககிட்ட பேசுறது எனக்கு பிடிக்காது, உன்னை எனக்கு பிடிக்காது, அங்கிட்டு போ அப்படின்ட்டு கிடைக்கிங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்ன மனுஷனுக்கு மனுஷன் மரத்துக்கு மரமே ஒதுங்கி வருது. இதில் என்ன இருக்குது, நல்லா இருக்கலன்னா நல்லா இருக்கேன் சிஸ்டர், அவ்வளவுதே. சாப்பிட்டேலன்னா சாப்பிட்டேன் சிஸ்டர், பேசாதீங்க சிஸ்டர். நீங்கள் பேசாதீங்கன்னா வம்புக்கு பேசுவேன். ஆம்பளைகிட்ட பேசுனா அவனை வச்சுருக்கேன்றாங்க, பொம்பளைகிட்ட பேசுனா என்னை பிடிக்கலன்றாங்க. பெரிய கால கொடுமையாக இருக்குது. ஆன்லைனில் கூட கொடுமையான குடும்பம் நடத்துகிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சே பார்த்து, 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சேன்னு பார்த்து நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்ண்டா அவங்க வீடியோ போட்டு கொடுத்துட்றாங்க. எனக்கு நரி பேசாண்டு இருங்க சிஸ்டர், பேரை பாருங்க நரின்னு பேர் வச்சுக்கிட்டு. இப்போ நீங்கள் கிண்டல் தான் பண்ணுறீங்க சிஸ்டர்னா, ஆமாம் இப்போ கிண்டல் தான் பண்ணுறீங்க, அது உண்மை. அப்படிலாம் போடக்கூடாது. எதுக்கு வீடியோ என்ன போடுறீங்க அப்படின்னு அவங்கள கேட்கக்கூடாது. நான் உங்களை வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. பார்த்த இடத்துல என்னக்கா நல்லா இருக்கிறாட்டா என்ன உங்களுக்கு மகடும் குறையுதாக்கும்.
அப்படிலாம் கூட்டிகிட்டு வர போகிறேன். இருட்டாயிடுச்சா? சரி போதுங்க, போயிட்டு வரேன். கிளம்புங்க, மணி ஆயிடுச்சு. போயிட்டு வரட்டுமா? எங்கள் அம்மா வந்துடும். நீங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படி பேர். ஆமாம், நிறைய நீனும் பார்த்துட்டு லைக் பண்ணுப்பா.